ஆபிரகாம் வணக்கம். மாநிலங்களவையில் இருக்கக்கூடிய 56 பேருடைய பதவிக்காலம் முடிவடைகிறது. அதன் காரணமாக அவர்களுக்கான தேர்தல் நடைபெற இருக்கின்றது. அதில் அதிகபட்சமாக பொறுத்தவரையில் ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 15 மாநிலங்களில் சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்பட வேண்டிய ஒரு நிலைதான் தற்போது இருக்கின்றது. இந்நிலையில் தான் காங்கிரஸ் சார்பாக யார் எந்த தொகுதியில் போட்டியிடுவார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு காணப்படும் நிலையில் முக்கியமாக காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் சோனியா காந்தி எங்கு போட்டியிடுவார் என்ற எதிர்பார்ப்பு காணப்பட்டது. அதையொட்டி அந்த கட்சியினுடைய வேட்பாளர் அறிவிப்பு தொடர்பாக அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, முன்னாள் தலைவர் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி ஆகியோர் ஆலோசனை மேற்கொண்டார்கள். இந்நிலையில் இதற்கான வேட்புமனு தாக்கல் நாளை கடைசி நாள், அதற்குள்ளாகவே அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டும் என்ற நிலை இருக்கிறது. 27ஆம் தேதி அதற்கான தேர்தல் நடைபெற இருக்கின்றது. இதன் காரணமாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலியில் போட்டியிடும் போதே சோனியா காந்தி இனி மக்களவை தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்று அறிவித்திருந்தார். அதனையொட்டியே தற்போது அவர் மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்பு மனுவை தற்போது தாக்கல் செய்திருக்கிறார். ராஜஸ்தானில் அவர் போட்டியிடுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக ஜெய்ப்பூரில் அவர் வேட்பு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். இந்த வேட்புமனுவை தாக்கல் செய்யும் போது அவருடன் ராகுல் காந்தி மற்றும் பிரியா காந்தி ஆகியோர் உடன் இருக்கின்றார்கள். இந்த வேட்புமனு தாக்கலானது தற்போது நடைபெற்றிருக்கிறது. இதன் மூலமாக அவர் ராஜஸ்தானில் இருந்து மாநில உறுப்பினராக தேர்வாக இருக்கிறார் என்பது இதன் மூலமாக நமக்கு தெரிய வந்திருக்கிறது. ஒவ்வொரு கட்சியும் அவருடைய வேட்பாளர்களை அறிவித்து வருகிறார்கள். குறிப்பாக பாஜகவை பொறுத்தவரையில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மத்திய பிரதேசத்திலிருந்து அவர் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக காங்கிரஸை பொறுத்தவரையில் சோனியா காந்தி இனி மக்களவை தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்று அறிவித்த காரணத்தால் இந்த முறை அவர் மேல் சபை என்று சொல்லக்கூடிய மாநிலங்களவை உறுப்பினராக போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் அவர் தற்போது ராஜஸ்தானில் இருந்து போட்டியிடுவார் என்றும் அதற்கான வேட்பு மனுவை அவர் தாக்கல் செய்திருக்கிறார். அதன்படி ராஜஸ்தான் மாநிலங்களவை எம்பி தேர்தலில் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் அது தற்போது உறுதியாக இருக்கிறது. இதற்கான வேட்பு மனுவை அவர் ஜெய்ப்பூரில் இன்று தாக்கல் செய்திருக்கிறார். அப்போது அவர் ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி ஆகியோர் உடன் இருக்கின்றார்கள். இந்த நிகழ்வை அடுத்து சோனியா காந்தி ராஜஸ்தானிலிருந்து தேர்வாக இருக்கிறார் என்பது தெரிய வந்திருக்கின்றது. குறிப்பாக சோனியா காந்தியை பொறுத்தவரையில் 1999ஆம் ஆண்டு பதவியேற்றார். அதன் பிறகு அவர் காங்கிரஸ் தலைவராக, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக சோனியா காந்தி 1999ஆம் ஆண்டு பதவியேற்றார். அதற்கு பிறகு அவர் 5 முறை மக்களவை எம்பியாக இருந்தார் என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயமாக இருக்கிறது. அதற்கு பிறகுதான் அவர் கடந்த முறை உத்தரப்பிரதேசம் ரேபரேலி தொகுதியில் போட்டியிடும் போது கூட இதுதான் என்னுடைய கடைசி தேர்தல் என்று அறிவித்திருந்தார். அதனையொட்டி தற்போது அவர் இனி மக்களவை தொகுதியில் போட்டியிட மாட்டார் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் மாநிலங்களவை தொகுதியில் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் அவர் எங்கு போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ராஜஸ்தானில் போட்டியிடுவார் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு அதற்கான வேட்பு மனுவை ஜெய்ப்பூரில் அவர் தாக்கல் செய்திருக்கிறார். ஆபிரகாம்.